தைப்பூச நாளில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன? தைப்பூசம் அப்படிங்கிறதே உத்தராயண காலம், இறைவனுக்கு உகந்த காலம் தான் உத்தராயண காலம். அந்த உத்தராயண காலம் பிறந்தன வரக்கூடிய தை மாதத்துல பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்ததான் நம்ம தைப்பூசமா வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். தைப்பூசம் அப்படின்னாலே முருகப்பெருமான் தான் எல்லாத்துக்கும் நினைவுக்கு வருவார். பூசம் அப்படிங்கிறது சித்தர்களுக்கு உகந்த நட்சத்திரம். சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் யாருன்னா முருகப்பெருமான் தான். எந்த முருகன் ஸ்தலத்திலையுமே ஒரு சித்தபெருமான் இருப்பார். நம்முடைய பழனிமலை எடுத்துட்டா போகர் இருப்பார், திருச்செந்தூர் எடுத்தோம்னா மூவர் சமாதி, மருதமலை எடுத்துட்டோம்னா பாம்பாட்டி சித்தர்னு சித்தர்களோடு தொடர்புடையவர் தான் நம்முடைய முருகப்பெருமான். நம்முடைய காந்திமதி தாயார் தாமிரபரணி ஆற்றங்கரையில தவம் செஞ்சுட்டு இருந்தப்போ சிவபெருமான் தோன்றி அவங்களுக்கு காட்சி கொடுத்தது இந்த தைப்பூச திருநாள்ல தான். இந்த உலகம் உருவான திருநாள் அப்படிங்கிறதும் இந்த தைப்பூச திருநாள்ல தான். வள்ளலார் அவர்கள் அப்படிங்கிறவர் ஜீவகாருண்யம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி ஜோதியோடு ஐக்கியமான திருநாளும் இந்த தைப்பூச திருநாள் தான். இப்படி தைப்பூச திருநாள்ல பல நிகழ்வுகள் இருந்தாலும் கூட நம்ம அதிகப்படியாக முக்கியத்துவம் தருவது முருகப்பெருமானுக்கு தான். இந்த தைப்பூச திருநாள்ல சந்திரன் பூச நட்சத்திரத்தோடவே இணைந்திருப்பார். சூரிய பகவானும் பூசத்தை பார்ப்பார். இதுல மறைமுகமான சூட்சுமம் என்ன அப்படின்னா, பூசம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம், நம்முடைய கர்மாவை கொடுக்கக்கூடியவர். இங்க சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணைஞ்சு பூசத்தை பார்க்குது. அப்போ தாயாலும் தந்தையாலும் கொடுக்கப்பட்ட கர்மாங்கிறது அங்க சொல்லுது. அந்த பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சமடைகின்றார். எத்தனை பூசம் வந்தாலும் தைப்பூச விசேஷம். அப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் புண்ணிய நதிகள்ல நீராடி இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கர்ம வினையும் நம்மை விட்டு விலகும்.